தமிழ்நாடா பீகாரான்னு கேட்குறீங்கல்ல. பீகார் தேர்தலில் எப்பவுமே வன்முறை வெடிக்கும். பூத் கேப்சர் நடக்கும். ஒரு 4-5 பேராக கொல்லப்படுவாங்க. இதெல்லாம் பீகார், வெஸ்ட் பெங்கால்லாம் சாதாரணமாக நடக்கும். இந்த தடவை பீகார் தேர்தல் அவ்வளோ அமைதியாக நடக்குது. சட்டம் ஒழுங்கு வன்முறை எதுவுமே இல்லை. அப்புறம் நீங்கள் தமிழ்நாடா பீகாரான்னு கேட்குறீங்க. பீகார் அமைதியால் இருக்குது. அவருடைய வெற்றியே அமைதியாக தேர்தல் நடத்தினது தான். அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்புலாம் அங்கே இருந்ததுனால தான் மீண்டும் என்டிஏ அங்கே ஆட்சிக்கு வர வாய்ப்பு அமைஞ்சது. இங்கே தொடர்ச்சியாக இந்த இதெல்லாம் துப்பாக்கி கலாச்சாரன்றது மாறிட்டு வருது. காவல்துறையுடைய கண்காணிப்பு, ரோந்து, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மிஸ் ஆகும்போது தான் இந்த மாதிரி இது தைரியம் வருது அவங்களுக்கு. துப்பாக்கி வச்சிருந்தால ஆயுத தடை சட்டத்துக்கு கீழே கைது பண்ணி சிறையில் அடைச்சிருவாங்க. நீங்கள் நாட்டு துப்பாக்கியாக இருக்கட்டும், எந்த துப்பாக்கியாக இருக்கட்டும், லைசன்ஸ் இல்லாமல் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஆயுத தடை சட்டத்துக்கு கீழே நீங்கள் உடனடியாக கைது செய்யப்படுவீங்க. அதை மீறி வச்சுருக்காங்கன்னா எப்படி இதாகுது? லைசன்ஸ் பட்டு தான் துப்பாக்கி வச்சுருக்கணும். லைசன்ஸு உங்களுக்கு சாதாரணமாக கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் துப்பாக்கி சொல்கிறது பயிற்சி எடுத்துருக்கணும், சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். இந்த சர்டிஃபிகேட்டெல்லாம் சமர்ப்பித்து உங்கள் உயிருக்கு ஆபத்து, உங்களுக்கு தேவை இருக்குதுலாம் சொன்னால் அதெல்லாம் ஏற்றுக்கிட்டால் தான் உங்களுக்கு துப்பாக்கி வச்சு லைசன்ஸ் கொடுப்பாங்க. சமீப காலமாக இந்த மாதிரி துப்பாக்கி தயாரிக்கிறது, யூடியூப் பார்த்து தயாரிக்கிறது, துப்பாக்கியை வச்சு சுடுறது, இதெல்லாம் இப்போ அதிகமாகிட்டு வருது.